நன்றி ஜோதா பேகம். நல்ல வேளை ரஹீமை உறங்க வைத்து விட்டீர்கள். இல்லை என்றால் அவன் சேட்டை செய்திருப்பான். ரஹீமுடன் தங்களை இவ்வாறு பார்க்கும் பொழுது அவனுடைய தாயை போன்று தோன்றுகிறது. இவனும் என்னுடைய மகன் போன்றவன் தானே, அதனால்தான் இவன் என்னை சின்னம்மா என்று அழைக்கிறான். அதா. வணக்கம் ஷேன்ஷா. சரி ஜோதா பேகம், விடை கொடுங்கள். குதா ஆபீஸ். பிறகு ஷேன்ஷாவிற்கு என்ன ஆனது சின்னம்மா? அவன் தூக்கம் கலைவதற்கு முன் நான் சென்று அவனை உறங்க வைக்கிறேன். இல்லை என்றால் அவன் மீண்டும் சேட்டை செய்ய ஆரம்பிப்பான். குதா ஆபீஸ். வழக்கம் போல இன்றும் உங்கள் பொழுது நன்றாக கழிந்தது போல. நான் கூற வந்தது என்னவென்றால், அம்பிகை கோவிலுக்கு சென்றீர்கள் அல்லவா? இல்லை, இன்று நான் கோவிலுக்கு செல்லவில்லை. ரஹீம் மிகவும் சேட்டை செய்து கொண்டிருந்தான். அதனால் அவனை பார்த்துக் கொள்வதற்காக இங்கிருந்தேன். சலீமா பேகத்திற்கும் ஓய்வு கிடைக்கும். அதோடு இப்பொழுதெல்லாம் அவர் புஸ்தகம் எழுதுவதில் பொழுதை கழிக்கிறார். அவர் எழுதி கொண்டிருப்பார், நீங்கள் கூறிக்கொண்டே இருப்பீர்கள். இன்று ரஹீமுக்கு என்ன கதையை கூறினீர்கள்? ஏனென்றால் என் கதையை கூறியது போல் இருக்கிறது. உங்களுக்கு எப்படி தெரியும்? ரஹீம் இப்போது உறக்கத்தில் ஷேன்ஷா வென்றான் அல்லவா? அதனால்தான் என் கதையா என்று கேட்டேன். நீங்கள் கூறியது சரிதான். ரஹீமுக்கு நம் கதையை கூறினேன். ஷேன்ஷா ஒரு உத்தம வீரன் என்பதை பற்றி. ஷேன்ஷா ஒரு வீரராக இருப்பதோடு பல குணங்களும் இருக்க வேண்டும் என்றேன். இடையில் ரஹீம் ஷேன்ஷா யார் என்று கேட்டான். நான் அவனிடம் கூறினேன், பிரஜைகளின் நலனுக்காக எப்பொழுதும் பாடுபடுபவரை ஷேன்ஷா என்று கூறினேன். மிக அற்புதம். என்னை பற்றி அவனிடம் கூறினீர்கள். ஆனால் என்ன கூறினீர்கள்? ஒரு பேகமாக இருந்து கொண்டு சட்டத்தை ஒரு நொடியில் மாற்றியதை பற்றி கூறினீர்களா? பல ஆண்டுகளாக இருந்த அடிமைத்தனத்தை அழித்ததை பற்றி கூறினீர்களா? நடப்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அடிமைத்தனம் என்ற கொடுமையான விஷயத்தை ஒழித்தது தாங்கள்தான். நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான் ஜோதா. பேகம் ஷஹன்ஷாவிற்கு உண்மையாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் பொழுது அவனால் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் அதற்கு மாறாக இருந்தால், நேர்மையாக இல்லாவிட்டால் ஷஹன்ஷா தனிமையில் தள்ளப்படுகிறார். அதன் பிறகு அவர் வாழ்க்கையில் அவர் கடமையை தவிர வேறு எதையும் பார்ப்பதே இல்லை. எனது தாயார் கூறுவதைப் போல, சிங்கமானது காடுகளின் ஷஹன்ஷாவாகும். தனியாகவே வாழ வேண்டியது அதன் விதி என்பார்கள். யாரும் அதன் அருகே செல்ல மாட்டார்கள், பார்த்து பயப்படுவார்கள். அது முற்றிலும் உண்மைதான். ஆனால் நான் தங்களிடம் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஏன் என்னை விட்டு விலகி போகிறீர்கள் என்று தெரியவில்லை ஷேன்ஷா. நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? ஏற்பாடுகள் நன்றாக உள்ளன ஆதம் கான். தாங்கள் வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிக அருமையாக செய்திருக்கிறேன் பீர் முகமது. தங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் கிடைக்கும். உங்கள் மரியாதையும் அன்பும் மனதை கவர்கின்றன. அஸ்தமனத்திற்குள் நாம் திரும்பி விடுவோம் என்று எண்ணுகிறேன். நிச்சயமாக சூரியன் அஸ்தமிக்கும் முன் வேலை முடிந்துவிடும். இலக்கையும் எட்டி விடுவோம். ஹுசூர், ஒரு சிறிய விண்ணப்பம். காடுகளில் விலங்குகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் அவைகளுக்கு உணவு கிடைக்காத காரணத்தினால் அங்கும் இங்கும் சென்று இருக்கலாம். இப்பொழுது நாம் அனைவரும் இரு குழுவாக பிரிந்து செல்வது நல்லது. பிறகு நாம் வேட்டையாடுவது சுலபமாகிவிடும். நிச்சயம் இது ஒரு நல்ல ஆலோசனைதான். அவ்வாறே நாம் செய்தால் சமயத்திற்குள் வேட்டை முடியும். நானும் தங்களுடனே வருவேன். எனக்கு இந்த காட்டை பற்றி நன்றாக தெரியும். அப்படியே இரு குழுக்களாக பிரிந்து செல்லுங்கள். பீர் முகமது அவர்களே, கூறுங்கள். நாம் நதிக்கரையை அடைய போகிறோம். இது நல்ல விஷயம்தான்.
வேட்டைக்கு தயாராகுங்கள். ஹுசூர், அங்கே மான் உள்ளதாக தோன்றுகிறது. துப்பாக்கியை தயாராக வைப்போம். வேண்டாம் ஹுசூர், மான் வேகமாக ஓடும். அது மட்டுமல்லாமல் வெடி சத்தத்தை கேட்டால் மற்ற உயிரினங்களும் தப்பி ஓடிவிடும். எனக்கு தெரிந்தவரை வாளை பயன்படுத்தினாலே போதும். அப்படியே செயல்படுவோம். எச்சரிக்கை! பாஜ் பகதூர் ஆட்கள் என நினைக்கிறேன். அனைவரையும் கொன்று விடுங்கள், ஒருவரையும் விடாதீர்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஏதும் நேர விட மாட்டேன். தாங்கள் சென்று விடுங்கள், இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்று அவனை பிடி. நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஏதும் நேர விட மாட்டேன். தாங்கள் சென்று விடுங்கள், இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்று அவனை பிடி. பக்ஷி பானு, நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் அம்மா. இப்பொழுது நீ தனியாக இல்லை அம்மா, உன் வயிற்றில் ஒரு சிசுவும் இருக்கிறது. ஆதாப் அத்தை அவர்களே. வா ருக்கையா. ஆதாப் பண்ணியாரே. ஆதாப். அமரு. ருக்கையா, இவளை பார், இந்த நிலையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இது மிகவும் தவறாகும் பக்ஷிபானு. இந்த சமயத்தில் உனக்கு நிச்சயம் ஓய்வு தேவை. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. ருக்கையா பேகம், இப்பொழுது அந்த புறத்தின் பொறுப்பு உன்னிடம்தான் உள்ளது. பக்ஷியின் சேவையே இப்பொழுது இல்லை. எனவே ஒரு தாசியையும் ஒரு மருத்துவச்சியையும் நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆம் அத்தை அவர்களே. ஆனால் என்ன செய்வது? ஜோதா பேகம் செய்த குளறுபடியால் நம்மிடம் இருந்த பழைய தாசிகள் வேலையை விட்டு சென்று விட்டனர். மற்ற பேகங்களுக்கும் பிரச்சனைதான். ஆனால் தாங்கள் கவலைப்பட தேவையில்லை. உடனடியாக நான் பக்ஷி பானுவை பொறுப்பாக பார்த்துக் கொள்ளும் தாசியை நியமிக்கிறேன். அவ்வாறு செய்தால் நன்றாக இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் கூற வேண்டும் ருக்கையா. அடிமைத்தனத்தை ஒழித்த ஜோதாவின் வேலை இருக்கிறதே, அதை பாராட்ட வேண்டும். ஏனெனில் இனி இங்கு வேலை செய்பவர்கள் மனதார வேலை செய்வார்கள், புகார் கூறும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக அத்தை அவர்களே. ஆனால் இந்த விஷயத்தில் பக்ஷிபானுவுடன் சேர்ந்து மற்ற பேகங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அது நல்லதல்ல. அடிமைகளையும் தாசிகளையும் விடுவிப்பதற்கு முன் புது தாசிகளை இங்கு நியமித்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவர் செய்யாமல் விட்டுவிட்டார். போகட்டும், இப்பொழுது நான் தான் வந்துவிட்டேனே. இனி அனைத்துமே சரியாகிவிடும். அதோடு பக்ஷிபானு, இன்றே உனக்கு ஒரு மருத்துவச்சியையும் ஒரு தாசியையும் நான் நியமிக்கிறேன். சென்று வருகிறேன் அத்தை அவர்களே. ஹுதாஃபிஸ். குதாஃபிஸ்.
ஏய், யார் நீங்கள்? யார் நீங்கள்? யார் என்று கூறுங்கள். ஆதம் கான்! எனக்கு உதவி செய் ஆதம் கான். தயவு செய்து எனக்கு உதவி செய். உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன் பீர் முகமது. ஆனால் உனக்கல்ல, எனது ஆட்களுக்கு. ஏய்! ஆதம் கான்! ஆதம் கான், என்ன செய்கிறாய்? எனக்கே ஆணையிடுகிறாயா? எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எனக்கே ஆணையிடுவாய்? மடிந்து போ, கொன்று விடுகிறேன் உன்னை. சென்று விடுங்கள், செல்லுங்கள். அவர்களை பிடித்து வாருங்கள். வா. ஹுசூர், இவன் தப்ப முயன்றான். இவனும் அந்த கூட்டத்தில் ஒருவன் தான். ஒருவன் பிடிபட்டு விட்டாலும் உண்மை அனைத்தும் தெரிந்துவிடும். துரோகிகளே, எங்கள் பீர் முகமதை கொல்லவா முயற்சித்தீர்கள்? பீர் முகமதை வெளியே கொண்டு வாருங்கள், சிகிச்சை அளிக்க வேண்டும். ஹுசூர், இப்பொழுது எந்த லாபமும் இல்லை. பீர் முகமது உயிரோடு இல்லை. நான் அவர்களை விடமாட்டேன், விடமாட்டேன். வேண்டாம் ஹுசூர், அவ்வாறு செய்யாதீர்கள். நாம் ஏற்கனவே பீர் அவர்களை இழந்து விட்டோம். தாங்களும் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நாம் அனைவரும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவதுதான் எனக்கு நல்லது என்று தோன்றுகிறது. சரியாக கூறினாய். மாளிகையினுள் பிரவேசிக்காமல் அந்த நம்பிக்கை துரோகி யார் என்று என்னால் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் அனைவரும் விருப்பப்பட்டுதானே அந்தப்புற வேலைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆம் ஹுசூர். அப்படி என்றால் உங்களுடைய விவரங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் கழித்து சிப்பாய்கள் உங்களை அந்தப்புறத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். எவ்வளவு பேர் உள்ளார்கள்? 10 பேர் ஹுசூர். அடிமைத்தனத்தை ஒழித்த பிறகு நிறைய தாசிகளும் மருத்துவச்சிகளும் அரண்மனையை விட்டு போய்விட்டார்கள். அதனால் தான் புதியவர்களை வேலைக்கு எடுக்கிறோம். அதனால் தங்கள் அனைவருக்கும் அந்தப்புறத்தின் சட்ட திட்டங்கள் அனைத்தும் நன்றாக தெரியும் அல்லவா? சித்தம் ஹுசூர். ஹுசூர், நான் நன்றாக சமையல் செய்வேன். ஹுசூர், நான் நன்றாக நடனமும் ஆடுவேன், நன்றாக சுத்தமும் செய்வேன். நான் உடலை நன்றாக பிடித்து விடுவேன். உங்கள் திறமையை இங்கு காட்ட வேண்டாம், அந்தப்புறத்தில் வந்து காட்டுங்கள். அதுவும் இப்போதே அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஹுசூர், தாங்கள் மறந்து விட்டீர்கள் போல இருக்கிறது. மிக்க நன்றி ஹுசூர். தங்களுக்கு இந்த அடிமையின் சேவை நிச்சயம் பிடிக்கும். செல்லுங்கள் அனைவரும். ஆனால் இந்த முடிவினை 1 மாதம் கழித்து எடுத்திருக்கலாம் அல்லவா? எதற்காக அனைவரையும் அழைத்தீர்கள்? இன்று சயன்ஷா ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாராம்.
நான் அறிந்தது தாசி அஜிஜா மீது ஏதோ ஒரு புகார் வந்துள்ளது. எச்சரிக்கை! மன்னர்களின் மன்னர், இந்துஸ்தானின் ஷகன்ஷா பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உசூர், புகார் அளித்த மசர் தங்களிடம் ஏதோ கூற விரும்புகிறார். கூறு. உனது புகார் என்ன? ஒரு மாதத்தில் உங்களது வழக்கில் தீர்ப்பளிக்கிறேன் என்று கூறியிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. இன்றும் அதையே தான் கூறுகிறேன். ஒரு மாதம் கழிந்த பிறகுதான் நீங்கள் இங்கே வந்திருக்க வேண்டும். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் உசூர். எனக்கு இன்னும் அவகாசம் தேவையில்லை. நீ எனது முடிவுக்கு எதிராக செயல்படுகிறாயா? இல்லை ஷெகன்ஷா, நான் என்ன கூற வந்திருக்கிறேன் என்றால் முடிவை நான் எடுத்து விட்டேன். இனி அசீசாவை நான் நிக்கா செய்வதாக இல்லை. இது ஒன்றும் விளையாடும் இடம் இல்லை. இங்கு வாய்க்கு வந்தவாறெல்லாம் பேசக்கூடாது. உண்மைதான் உசூர். இனி நான் அசீசாவை நிக்கா செய்து கொள்ள முடியாது. இவள் என்னுடையவள் அல்ல. என்ன? நேற்று வரை இவளை காதலிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு திரிந்தாய். ஆனால் இன்று ஏன் இப்படி கூறுகிறாய்? உனது காதல் எங்கே போனது? உசூர், காதல் என்பது நம்பிக்கை எனும் ஆதாரத்தின் மீதானது. அப்படி என்றால் அசீசா எனது நம்பிக்கைக்குரியவளாக இல்லை. நான் தெரிந்து கொள்ள உரிமையுள்ள விஷயங்களை என்னிடம் கூறாமல் மறைத்து விட்டார். என்னிடம் கூட கூறாமல் யாரோ ஒருவனை சென்று சந்திக்கிறார். யாரை? ஹுசூர், என்னை பார்ப்பதற்கு முன்பாக வேறொருவரை நிக்கா செய்து கொள்ள இருந்தாள். அந்த விஷயத்தையும் என்னிடமிருந்து மறைத்தாள். இத்தனை நாட்கள் இவள் சந்தித்தது அவனைத்தான். இவளை நான் கையும் களவுமாக பிடித்தபோது அவ்வாறு ஏன் செய்தாய் என்று கேட்டதற்கு இவளிடம் எந்த பதிலும் இல்லை. நம் அனைவரின் நலனுக்காக கோவிலில் பிரார்த்தனை செய்ய சென்றிருந்தேன். இந்த நேரத்தில்? ஆம், காலையில் செல்ல முடியவில்லை. எனக்கு கோவிலுக்கு சென்றால்தான் நிம்மதியாக இருக்கும். அதனால்தான். நீங்களே கூறுங்கள் புசூர், இவள் காதல் உண்மை என்றால் என்னிடம் ஏன் உண்மையை மறைக்க வேண்டும்? இப்போது கூறுங்கள் புசூர், தங்களிடம் முறையிடுவதை தவிர எனக்கு வேறு என்ன வழி இருக்கிறது என்று கூறுங்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், என் சிறுவயது தோழி ருக்சானாவை தவிர்த்து பெரும் தவறிழைத்து விட்டேன். அதற்கான தண்டனைதான் இது. என்ன ஒரு அற்புதம்! உங்கள் லீலையை நான் என்னவென்று கூறுவது? சரியான சமயத்தில் சரியான வழக்கை தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீ எதற்காக அவரிடம் உண்மையை கூறவில்லை? உண்மையை மறைத்து நீ பெரிய தவறு செய்து விட்டாய். ஏனென்றால் உறவுகள் நம்பிக்கையில் தான் முடிப்பட்டிருக்கிறது. நீ அதை அவிழ்த்து பெரிய தவறு செய்து விட்டாய். சென்ஷா, நான் இப்பொழுது கூட இவரை மிகவும் காதலிக்கின்றேன். அவர் கூறுவது உண்மைதான். நான் அவரிடம் சில விஷயங்களை மறைத்து விட்டேன். ஆனால் இதையெல்லாம் எவ்வாறு அவரிடம் கூறுவது என்று தான் எனக்கு புரியவில்லை. இவர் தவறாக நினைத்து விடுவாரா என்று எனக்கு பயமாக இருந்தது. சென்ஷா, நான் மிகவும் பயந்திருந்தேன். ஆனால் சென்ஷா, எனது மனதில் எந்த தவறான எண்ணமும் இல்லை. எந்த தவறான எண்ணமும் இல்லை. நான் உண்மையை கூறுகிறேன் சென்ஷா. நான் மீண்டும் கூறுகிறேன், நீ இவரிடம் உண்மையை கூறாமல் மறைத்து பொய் கூறி பெரிய தவறு செய்து விட்டாய். இதற்கான தண்டனையை என்னால் அளிக்க முடியாது. ஏனென்றால் நீ ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். எவன் ஒருவன் உன்னை அளவுக்கு அதிகமாக காதலித்தானோ என்று அவனே உன்னை வெறுக்கிறான். எனது தீர்ப்பு என்னவென்றால், நீ யாரை வேண்டுமானாலும் நிக்கா செய்து கொள்ளலாம்.
தர்பார் கலைகிறது. பார்த்தாயா ஜோதா பேகம், நான் தான் கூறினேனே, புதிதாக வந்த காதலை விட நட்புதான் பெரியது என்று நான் கூறினேனே. இன்று அதுதான் நடக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக நீ அடைந்த அனைத்து விஷயங்களையும் இப்பொழுது இழந்து கொண்டிருக்கிறாய். ஹுதாஃபிஸ். ஷேன்ஷா, ஷேன்ஷா, அனைவரும் செல்லுங்கள். கூறுங்கள் ஜோதா பேகம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் தங்களிடம் பேச வேண்டும். எப்போதும் பேசுவீர்கள், ஆனால் பேச வேண்டிய விஷயத்தை மட்டும் பேச மாட்டீர்கள். மன்னிக்க வேண்டும் ஷேன்ஷா, தாங்கள் கோரிய தீர்ப்பு சரியானதல்ல. நான் மசர் அசீசா விஷயத்தை கூறுகிறேன். அசீசா எந்த பாவமும் செய்யவில்லை. அனைவர் வாழ்விலும் ஒரு கடந்த காலம் இருக்கும், இறந்த காலம் இருக்கும். ஆனால் அந்த இறந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் தீர்மானிக்க கூடாது.